தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம். மற்றும் ஒரு உண்மையாளர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபை 1948ஆம் ஆண்டு உலக மனித உரிமை பேரறிக்கை என உலக மக்கள் அனைவருக்குமான வாழ்வுரிமைகளை அங்கீகரித்து பிரகடனம் செய்திருந்தது. அந்த அடிப்படையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 10ஆம் தேதி அனைத்து உலகமும் மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக நாடுகளில் பல்வேறு அரசியல் சிக்கல்கள் நிலவுகின்ற நிலையில் அந்த மனித உரிமை பிரகடனம் என்பது மனித உரிமைகள் தினமும் முக்கியத்துவம் பெறுகிறது. மனிதர்கள் அனைவரும் இனம், மதம், பாலினம், மொழி, நாடு என்ற வேறுபாடுகின்றி அடிப்படை உரிமைகளை அங்கீகரிப்பது என்பது மனித உரிமைகள் தினத்தின் அடிப்படை நோக்கமாக காணப்படுகிறது. ஆனால் மனித உரிமைகள் தினம் மெய்யான அர்த்தத்துடன் அனுஷ்டிக்கப்படுகிறதா என்பதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களின் முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் தமிழ் தாயக பகுதியில் இடம்பெற்ற போர்க்காலத்தில் யுத்தம் இடம்பெற்று 15 வருடங்களை தாண்டியும் இற்றி வரையிலும் தங்களுடைய உறவுகளை தேடி அங்கு நடக்கப்பெற்ற மனித உரிமை மீறல் சார்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டாண்டு தூரமும் மனித உரிமைகள் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்ற காலப்பகுதியில் தற்போது 15 ஆண்டுகளை தாண்டியும் காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் நீதி கோரி தங்களுக்கான உரிமை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய குழந்தைகளை பெற்றுத்தர சொல்லி அவர்கள் போராட்டம் நடத்துவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் தமிழ் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இந்த காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளை தேடி, தங்களுடைய தந்தையரை தேடி, ஒரு அண்ணனை தேடி, சகோதரனை தேடி, தன்னுடைய தாயை தேடி, தன்னுடைய அக்காவை தேடி என்று சொல்லி தன்னுடைய உறவுகளை தேடி தொடர்ச்சியாக அவர்கள் எல்லா இடங்களிலும் சென்று களைத்து போன நிலையில் இந்த தினத்திலும் அவர்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டமானது ஏதாவது ஒரு விடயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சர்வதேச ரீதியில் என்ற ஒரு மன தைரியத்தோடு, இல்லாட்டி இந்த விடயம் நடக்கும் என்ற ஒரு நம்பகத்தன்மையோடு அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடாத்தி வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் காணாமலாக்கப்பட்டோர்கள் தங்களுடைய குழந்தைகளை மீட்டு தர சொல்லி 15 ஆண்டுகளை தாண்டியும் போராட்டம் நடத்தினாலும் ஸ்ரீலங்கா அரசானது உலக பொறிமுறை ஊடாகத்தான் இந்த மக்களுக்கு இந்த காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை பெற்றுத் தருவதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இல்ல, சர்வதேசத்தினூடாக விடுங்கள், ஐநாவினூடாக விடுங்கள் என்று பல்வேறுபட்ட அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஆட்சி மாறி இருக்கின்றது. இருந்தாலும் மக்கள் இந்த காணாமலாக்கப்பட்டவருடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த அனுருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக இருக்கிறார், ஹர்னி பிரதமராக இருக்கிறார். இவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது மாறுமா? ஆளுங்கட்சியாக இருக்கிற தேசிய மக்கள் சக்தி ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்கின்ற சிறு ஏக்கத்தோடு தான் இவர்கள் ஒவ்வொரு நாட்களையும் கடந்து கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் தமக்கான நீதியை கோரி கிளிநொச்சி நகரத்தில் கவனீர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கிறார்கள். கிளிநொச்சி மட்டுமன்றி முல்லைத்தீவு, அதே போன்று ஜாழ்ப்பாணம், மன்னார், மட்டக்களப்பு போன்ற இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் தங்களுடைய குழந்தைகளை தேடி தாருங்கள், தங்களுடைய குழந்தைகள் அங்கே, எங்களுடைய உறவுகள் அங்கே என்று சொல்லி அவர்கள் போராட்டத்தை இன்றைய நாளில் முன்னெடுப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தாலும் 3 தசாப்தங்களாக யுத்தத்தின் போதும் இறுதி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை வெளிப்படுத்த கோரித்தான் இந்த போராட்டத்தை நடாத்தி வருகிறார்கள். 2017ஆம் ஆண்டு முதல் 2500 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் வருடாந்தம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி மனித உரிமைகள் தினத்தன்று விசேட கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதை நாம் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். கடந்த ஆண்டுகளிலும் கூட அதன் நீட்சியாக மனித உரிமைகள் தினமான இன்றைய தினமும் விசேஷமாக கிளிநொச்சி, அதேபோன்று மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களிலேயும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுகள் சங்க அலுவலகத்துக்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருவதை நாம் அவதானிக்கின்றோம். இதேவேளை வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் தனித்தனியாக போராட்டங்களை நடாத்துவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த சங்கத்தினுடைய தலைவி, அந்த சங்கத்தினுடைய செயலாளர் நீலாதேவி ஆனந்த நடராஜா சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் கிளை அலுவலகத்துக்கு மகஜர் ஒன்று கையளிக்க இருப்பதாக சொல்லியிருந்தார். வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகார
விவகாரத்துக்கு தீர்வை பெற்று தருவோம் என்ற நம்பிக்கையை தம் மத்தியில் ஏற்படுத்தக்கூடியவரான நகர்வுகளை அரசாங்கம் முன்னெடுப்பதற்குரிய அழுத்தங்களை ஐக்கிய நாடுகள் சபை வழங்க வேண்டும் என்று அந்த மகஜரூடாக வெளிப்படுத்த அல்லது வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அது மாத்திரமின்றி கடந்த அரசாங்கங்களின் செயற்பாடுகளின் விளைவாக தாம் உள்ளக பொறிமுறையில் முற்றுமுழுதாக நம்பிக்கை இழந்திருப்பதாகவும், எனவே சர்வதேச பொறிமுறையினூடாக தங்களுக்கான நீதி கிட்டும் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்தும் அந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் போராடி வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். மேலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் அந்த விவகாரத்தை பொறுத்த மாட்டில புதிய அரசாங்கம் தங்களுக்கான தீர்வை பெற்றுத்தரும் என்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடியவரமாறான முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் எவையும் தற்போது வரை அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்படவில்லை என்ற ஒரு விடயத்தையும் சொல்லி அவர்கள் விசனம் வெளியிட்டிருந்தார்கள். உண்மையில் தேசிய மக்கள் சக்தியை தமிழ் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். இந்த பொது தேர்தல் என்று சொன்னால் அவர்களுக்கான தீர்வு ஏதோ ஒன்று கிடைக்கும் என்ற சிறு அந்த அற்ப சொற்ப ஆசை இல்லாட்டி நம்பிக்கையில் தான் என்பதை என்றுமே தேசிய மக்கள் சக்தி மறக்காது என்கின்ற ஒரு நிலை இங்கு இருக்கின்றது. ஆகவே உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நீங்கள் என்னவாறான கைமாறுகளை செய்ய போகின்றீர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விகளாக இருக்கின்ற நிலையில் தான் இன்றைய தினம் மனித உரிமைகள் தினமை உலகளாவிய ரீதியில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்று ஈழத்தில் நடந்த போர் போன்றுதான் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அநீதிகள் மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று உக்ரைன் ரஷ்யாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் பல்வேறுபட்ட மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் தனக்கான சகலவிதமான உரிமையுடனும் வாழ்தலே அடிப்படை உரிமையாக இருக்கிறது. ஒரு மனிதன் வாழும் உரிமையை பெறுவதும் மற்றவரை வாழவிடும் வகையில் நடப்பதும் தான் மனித உரிமை இருப்பு கொள்வதற்கான அடிப்படை. ஒவ்வொரு மனிதனுக்குமான அனைத்து உரிமைகளையும் உறுதி செய்வதுதான் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பிரகடனத்தின் அடிப்படை அம்சமாகும். அப்படி பார்த்தால் நாம் நமக்கான வாழ்க்கையை தான் வாழ்கின்றோமா? இலங்கை தீவை பொறுத்தவரையில் சிங்கள பேரினவாத அரசின் கீழ் நாம் ஒடுங்கியும் அடங்கியும் வாழ வேண்டும் என ஆள்பவர்கள் நினைக்கிறார்கள். அதுதான் யதார்த்தமான நிலை. நாம் பிறந்த மண்ணில் நமது உரிமைகளுடன் வாழ முடியவில்லை என்றால் நமது உரிமைகளுடன் நம்மை வாழ விடாமல் தடுப்பதற்காகவே இங்கே நிகழ்கின்றது. எங்களுடைய நிலத்தில் நாங்கள் வாழ முடியாது, நம்மளுடைய அடையாளங்களுடன் நாம வாழ முடியாது, நாம வாழ முடியாது, நம்முடைய வரலாற்றை படிக்க முடியாது, நம்முடைய வரலாற்றை பேச முடியாது, இழந்த உரிமைகளை பற்றி பேசவும் அதனை கோரவும் முடியாது. உலகமயமாதல் சூழல்ல உலகின் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அவதானிக்கின்ற அல்லது தட்டி கேட்கக்கூடிய காலம் ஒன்றிலேயே நாம் பலவந்தமாக இன அழிப்புக்குள் அமிழ்த்தப்பட்டிருக்கின்றோம். அப்படியெனில் இலங்கையில் மனித உரிமை என்பது மருந்திற்கும் இல்லாத நாடல்லவா? இந்த அதிர்ச்சி இவ்வுலகத்தினர் எவரையும் உறுதிப்படுத்தவில்லை என்பதுதான் இந்த உலகத்தில் தீராத வியப்பாக இருக்கிறது. மனிதர்கள் எல்லோரும் சுதந்திரமானவர்கள் என்பதையும் உரிமையிலும் கண்ணியத்திலையும் ஒருவருக்கொருவர் சமமானவர்கள் என்றே ஐநாவின் மனித உரிமை பிரகடனம் குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்தலை வலியுறுத்தும் மனித உரிமை பிரகடனம் இனம், மதம், நாடு, மொழி, பால், சாதி போன்ற ஏற்ற தாழ்வுகளற்ற ரீதியில் மனிதர்கள் அவர்களுக்குரிய சம உரிமையை உடையவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒடுக்கப்படும் ஈழத்தமிழினத்தின் உரிமைகளை வழங்கப்பட்ட அந்த நீதியை பற்றி இன்றைய நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் ஈழத்தில் மாத்திரமில்லை, ருவாண்டா இனப்படுகொலை, குர்து இனப்படுகொலை, ஆர்மேனியன் இனப்படுகொலை, உலகில் நிகழ்ந்தேறிய எல்லா இனப்படுகொலையிலும் மனித உரிமை என்ற வார்த்தைக்குள் சாதாரணமாக கூட உபயோகிக்கப்பட்டு அவை தடுத்து நிறுத்தப்படவில்லை. அதனை மனித உரிமைகள் மீறல்கள் ஏற்றுக்கொள்ளவும் இனப்படுகொலைகளாக ஏற்றுக்கொள்ளவும் வெகு காலம் எடுத்தது. அந்த மக்களின் இனப்படுகொலை கல்லறைகள் மீது வெள்ளையும் அடிக்கப்பட்டிருக்குது. உலகினுடைய அரசியல் தேவைகளின் பிரகாரங்களின்படியே தீர்ப்புகள் காலம் தாழ்த்தி இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை விடயத்திலும் ஐநா மிகவும் தோற்று போயிருக்குது. அதனை ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் நாயகங்கள் ஒத்துக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்நாள் செயலாளர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஐநா அதிகாரிகள் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காலம் கடந்த இந்த ஒப்புதல்களும் வருத்தங்களும் இந்த மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறி இருக்கின்றன. இரண்டாம் உலகப் போரின் பேரழிவின் பின்னர் உலகின் வல்லரசு நாடுகளின் பாதுகாப்பை தான் இத்தகைய தினங்கள் உறுதிப்படுத்த முயலுகின்றனவா? ஒடுக்கப்பட்ட இனங்களும் சிறுபான்மை இனங்களும் உலகின் ஆதிக்க நாடுகளிலும் அதன் அரசியல் கூட்டு நாடுகளிலும் உரிமை இழப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். உண்மையிலேயே இலங்கை தீவில் தொடர்கின்ற இந்த இன உரிமையுடன் இப்படி ஒரு கணக்கிலேயே தொடரப்படுகிறது. சிறு இனத்தின் பல்லாயிர போராளிகள் ஆயுதமேந்தி
மாண்டு போனதின் அரசியல் நியாயத்தின் உண்மையை புரிந்து கொள்வது எவ்வளவு கடினமானது அல்ல. உலகெங்கிலும் அதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. தன்னுடைய மொழியை, தன்னுடைய நிலத்தினை, தன்னுடைய அடையாளத்தினை, தன் சக மனிதர்களை அழிப்பவர்களுக்கு எதிராக ஆயுதம் தாங்குகின்ற நிலைமை வருகிறது எனில் அங்கு மனித உரிமை மீறல் என்பது எந்தளவுக்கு முற்றிப்போன பிரச்சனையாக போயிருக்கிறது என்பதை வல்லுநர்கள் அறியாதவர்கள் அல்ல. இத்தகைய தினங்களை பிரகடனப்படுத்திய அமைப்புகளின் கணக்குகளில் ஏன் இவை உள்ளடங்கவில்லை? ஈழத்தில் மிகப்பெரிய மிக கொடிய இனப்படுகொலை நடந்தது. 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. போரில் படு பயங்கரமாக ஒரு இன அழிப்பின் அத்தனை நோக்குகளுடனும் கொல்லப்பட்ட மக்கள் குறித்து எந்த நீதியும் இல்லை என்பதை நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் உலகெங்கும் ஏதோ ஒரு வகையில் கொடுக்கும் முறைகளும் மனித உரிமை மீறல்களும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. உலகில் அனைத்து மக்களது மனித உரிமைகளும் உறுதி செய்யப்பட வேண்டும். இதனை கடந்த காலத்தில் மிக மோசமான மனித உரிமை மீறல்களை சந்தித்த இந்த ஈழத்தமிழ் மக்கள் வலியுறுத்த வேண்டிய பொறுப்பினை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு இனி வருகின்ற காலங்களிலாவது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியானது ஏதாவது ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றொரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.